when we talk about body transformation, your father is a godlike person in that. So இந்த படத்தில் உங்களுக்கும் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. How was that? And விக்ரம் சார் ஏதாவது டிப்ஸ் சொல்லி പറഞ്ഞു தന്നിട്ടുണ്ടோ பாடி டிரான்ஸ்ஃபார்மேஷன்? இல்லை, இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ண முயற்சி பண்ணேன். அண்ட் அங்கே இருக்கிற பசங்க அவங்களோட பில்டு எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்கலாம் பார்த்து அது ரொம்ப இயல்பாக செஞ்ச ஒரு விஷயம்தான். அது கான்ஷியஸாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு யோசிக்காமல் எப்படி இயல்பாக ஒரு கபடி பிளேயராக மாறணும்னு நினச்சிட்டு தான் பண்ண விஷயம் அது. திரு கிட்டனோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியும் உங்களோட சினிமா ஜேர்னியும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் கிட்ட ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அவன் லிஸ்ட்டுக்குள்ளே வரல. உங்களோட சினிமாட்டிக் ஜேர்னியோட ஆரம்பத்துலேயுமே எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக அமையலை. எப்பாவது நாம தான் கிட்ட தான் நாம அந்த மாதிரி ஒரு அனாலஜி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? அழகான கேள்வி, தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி நான் யோசிச்சது இல்லை. நான் நீங்கள் சொல்லும் போது எஸ், மேபி அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவனோட கனவுக்காகவும் அவன் லட்சியத்துக்காகவும் அவன் போராடும் போது ஒரு ஆக்டராக நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பண்ணும்போது அது ஒரு செம்ம விஷயம். ஆக்சுவலாக வெரி ஹாப்பி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டி தெரிஞ்சுதுன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த டைனிங் டேபிள் சீக்வன்ஸ் இருக்குல்ல, இங்கே எனக்கு இது பழகிடுச்சுன்னு சொல்லியே அழுவீங்கல்ல, அப்போது நீங்கள் அழுதுட்டு பேசும்போது அப்படியே காஸ்ப் எடுத்து அது ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. உங்களால் அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்த வலியை உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அந்த மொமெண்ட்டில்? நிறைய பேர் அந்த சீன் பற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் நான் மாரி சார் என்ன பண்ணாரோ நான் ஃபஸ்ட்டு அவர் நிறைய வாட்டி நான் பண்ண சொல்லுவேன். அவர் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி தான் நான் எக்ஸாக்டாக பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் அங்கே என்ன பார்க்குறீங்களோ அது வந்து என் டைரக்டர் செஞ்சுருக்காரு. ஸோ அவருக்கு இருக்கிற அந்த ஸ்மைல், அவருக்கு எப்போ கண்ணீர் வருது, அவர் எந்த விதத்தில் இமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறாருன்றது வந்து நான் க்ளோஸாக பார்த்துட்டு தான் நான் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அவர் வந்து ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சீனோட வலியும் இமோஷன்ஸும் புரியும். அண்ட் அதை நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது அந்த மாதிரி தான் நடந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கேன், விக்ரம் சார் வந்து ஒரு புக்கில் என் முடி இவ்வளோ மில்லிமீட்டர் தான் இருக்கணும், இதை தான் சாப்பிடணும். இப்போ படத்துல எல்லாம் ஒரு எக் ஒயிட் மட்டும் சாப்பிட்டு சார் ஒரு டே மட்டும் போயிருக்குன்னெல்லாம். நீங்களும் அவங்கக்கிட்ட இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கிட்ட ஒரு காம்படிஷன் வச்சு அந்த மாதிரிலாம் ஜாலி. அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க 8 அடியா இல்லை 16 அடியா பெருசுன்னு சொல்லி. அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சரியான ஒரு ஃபீலிங் இல்லையா? அவர் வந்து அந்த மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது சரியா? Excuse me, Rajisha.